வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து பனீர் பட்டர் மசாலோட வந்திருக்கிறேன். இந்த பனீர் பட்டர் மசாலா வந்து என் பெங்காலி ஃப்ரெண்ட் பெரன் பாஸ்டன் தான் பழகினான். ஸோ இந்த பனீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். பன்னீர் மசாலா செய்கிறதுக்கு நான் இதில் ஒரு ப்ரம்பான ஒரு டிஷ் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து பச்சை கஜு இருக்குது, ரா கஜு 75 கிராம், எல்லாடிக்கு 3/4 கப் இருக்குது. இப்போ இதை இந்த ப்ரம்பான ஒரு டிஷ்ஷில் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது, ஆகலும் சுடுதண்ணியில் ஆனால் ஓரமான தண்ணி இருக்குது. ஸோ இந்த தண்ணி அதுக்கு மேலே விட்டு இந்த கஜுவை மூடுற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை சரியாக 20 நிமிஷம் இப்படியே ஊற விடுவோம். இதில் வந்து ஒரு செப்பரேட்டான டிஷ் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து சின்ன காஞ்ச மிளகாய் இருக்குது, ஒரு 12 சின்ன காஞ்ச மிளகாய், அல்லடிக்கு உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். பட் நான் 12 சின்ன காஞ்ச மிளகாய் இருக்குது, இதை நான் போடுறேன். ஓரமான தண்ணி, ஆகலும் சுடு தண்ணி இல்லை, கொதி தண்ணி இல்லை, ஆனால் ஓரமான தண்ணி இருக்குது. இப்போ இதையும் விட்டு இதையும் ஒரு 20 நிமிஷம் நான் இப்படியே ஊற வைக்க போகிறேன். ஸோ இதில் ஒரு பேன் வச்சு நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து நெய் இருக்குது, 1.5 டேபிள் ஸ்பூன், எல்லாட்டிக்கு 20 கிராம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து எண்ணெய் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன், அல்லாடிக்கு 15 மில்லிலிட்டர் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயும் இதில் விடுங்க. விட்டு இப்போ இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் கொதிச்சுட்டு இப்படி கொதிச்சா பிறகு இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். எல்லாட்டிக்கு 125 கிராம் வெங்காயம் இருக்குது, எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இஞ்சி பேஸ்ட் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் உள்ளி இருக்குது, பேஸ்ட் ஆக்கி இருக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் உள்ளி இருக்குது. இந்த உள்ளியும் இதில் போடுங்க. போட்டு இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1.5 நிமிஷம் இதில் வதங்க விடுவோம். அப்புறம் 1.5 நிமிஷம் ஆயிருக்குது. மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த 1.5 நிமிஷத்துக்கு பிறகு கஜு எடுத்து வச்சு நான் நல்லா ஊற வச்சு நான் அதை எடுத்து வடிச்சிருக்கிறேன். 75 கிராம் பச்சை கஜு இருக்குது. இதையும் இதில் போடுங்க. காஞ்ச மிளகாய் நான் ஊற வச்சேன், அதுவும் 20 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ இந்த காஞ்ச மிளகாயும் இதில் போடுங்க. இதில் வந்து தக்காளி பழம் இருக்குது, 3 பெரிய தக்காளி பழம், எல்லாட்டிக்கு 435 கிராம் தக்காளி எடுத்து இப்படி வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இதையும் இப்போ இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு இதை நல்லா அவிய விடணும். ஸோ நான் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் அவிய விட போகிறேன் மீடியம் ஹீட்லேயே. இப்போ வந்து ஒரு 4 நிமிஷமாக தான் வதங்கி கொண்டு இருக்குது. இப்போ இதை நாங்கள் திறந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். மூடி போட்டு திருப்பி இன்னொரு 6 நிமிஷம் இதை நான் வதங்க விட போகிறேன். ஸோ இப்போ சரியாக வந்து 8 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு மீடியம் ஹீட்லேயே. இப்போ திறந்துட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுவோம். பச்சை வாசமெல்லாம் போகணும். நல்லா இடக்கிட வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டு இன்னும் 2 நிமிஷம் வந்து இதை மீடியம் ஹீட்லேயே நான் வதங்க விட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சரியாக 10 நிமிஷமாக மீடியம் ஹீட்லேயே வதங்கி கொண்டு இருக்குது. இப்போ இதை திறந்து போட்டு இந்த பச்சை வாசம் எல்லாம் போயிட்டுது. நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். ஸோ எக்ஸாக்ட்லி 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஹீட்லேயே இதை நான் வதங்க விட்டு நான் நல்லா கூல் பண்ண விட போகிறேன், நல்லா ஆறுறதுக்கு விட போகிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த கஜு எல்லாம் போட்டு வதக்கி வச்சதில்ல, இந்த அரைக்கு நான் ப்ரம்பான டிஷ்ஷில் போட்டேன். அப்போ இது நல்லா ஆறிட்டு இப்போ இதை நாங்கள் வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுக்கணும். ஸோ இப்போ நாங்கள் இதை அரைச்செடுப்போம். ஸோ இந்த அரைக்கு இந்த கிரைண்டரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்செடுப்போம். ஸோ இப்போ நான் இந்த கிரைண்டரில் போட்ட பிறகு இதில் வந்து தண்ணி இருக்குது, 4 டேபிள் ஸ்பூன், எல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இப்போ இந்த தண்ணியை விட்டு மூடி போட்டு இதை அரைச்செடுப்போம். ஸோ இந்த அரைக்கு நான் ஒரு ப்ரம்பான டிஷ் எடுத்து வச்சிருக்கிறேன், நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இதை நாங்கள் ப்ரம்பா இறக்கி எடுப்போம். ஸோ இந்த இருக்கு இந்த கிரைண்டரில் இருக்கிற எல்லாமே ஃப்ளேவர். ஸோ அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த இருக்கு இந்த பேஸ்ட் வந்து இப்போ ரெடி. ஸோ
ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து நெய் இருக்குது 5 கிராம், எல்லாட்டிக்கு அரை டேபிள் ஸ்பூன் இருக்கு. இப்போ இதையும் இதில் போடுங்க. ஸோ இந்த நெய் கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும். ஸோ இந்த நெய் வந்து லைட்லியாக கொதிச்சா பிறகு உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பட் இதில் வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது. நான் போடுறேன் 3 டீஸ்பூன் போடுறேன். இதை போட்டு இதை லைட்லியாக இதை வறுக்கணும். இந்த எண்ணெயில் ஹீட்டு வந்து கூட்டி வச்சிடாதீங்க. ஸோ ஹீட்டை வந்து மீடியத்துக்கு லோ ஹீட்லேயே விடுங்க. நல்லாட்டிக்கு சில்லி பவுடர் வந்து எரிஞ்சிடும், டேஸ்ட் இருக்காது. இப்போ நான் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் ஆகுது. ஸோ இப்போ 1 நிமிஷமாக நான் மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு இந்த பிளெயின் சில்லி பவுடரை வந்து இதில் வதங்க விட்டேன். ஸோ இந்த 1 நிமிஷத்துக்கு பிறகு மீடியத்துக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையிலே விடுங்க. விட்டுட்டு 1.5 மினிட் பிறகு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் போடுவோம். இப்போ இதில் வந்து ஒரு பே லீஃப் இருக்குது. இந்த பே லீஃபையும் இதில் போடுங்க. இதில் வந்து அரை டீஸ்பூன் கரம் மசாலா இருக்குது. இந்த கரம் மசாலையும் போடுங்க. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. இப்போதைக்கு நான் 1 டீஸ்பூன் போடுறேன். இப்போ இதை பார்த்துட்டு போடலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் சீனி இருக்குது. இந்த சீனியும் இதில் போடுங்க. இதில் வந்து கொத்தமல்லி இலை இருக்குது, கொரியாண்டர் லீஃப் இருக்குது, 10 கிராம் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. ஹீட்டை கூட்டி வச்சிடாதீங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ நான் ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். குறைச்சி போட்டு இப்போ இதை மூடி போட்டு 10 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். ஆனால் இடக்கிட வந்து கிளறி விடுங்க, எல்லாட்டிக்கும் அடி பிடிச்சிடும். இப்போ ஒரு 5 நிமிஷமாக தான் மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கிறேன். கொதிச்சு கொண்டிருக்குது. இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க திறந்து. இன்னொரு 5 நிமிஷம் இதை கொதிக்கணும். ஆனால் இடக்கிட வந்து கிளறி விடுங்க. ஸோ இப்போ சரியாக வந்து 5 நிமிஷம் ஆயிட்டு. ஸோ டோட்டலி வந்து நான் 10 நிமிஷம் இதை நான் கொதிக்க விட்டுனா மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு. ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ அதனால் மிக்ஸ் பண்ண பிறகு க்ரீம் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற வந்து விப்பிங் க்ரீம் இருக்குது. 4 டேபிள் ஸ்பூன், எல்லாட்டிக்கு 60 மில்லி லிட்டர், எல்லாட்டிக்கு 1/4 கப் இருக்குது. இப்போ இந்த க்ரீமை 10 நிமிஷத்துக்கு பிறகு விடுங்க. இதில் வந்து பசுப்பால் இருக்குது. நான் யூஸ் பண்ண 2% பசுப்பால். 3 டேபிள் ஸ்பூன், எல்லாட்டிக்கு 45 மில்லி லிட்டர் பசுப்பால் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து பன்னீர் இருக்குது. இந்த பன்னீரை வந்து இப்படி க்யூப்ஸாக வெட்டி இருக்கிறேன். ஸோ இதில் 350 கிராம் பன்னீர் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு இது திக்காக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். ஸோ இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இனி மூடாமல் வந்து 7 நிமிஷம் மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். ஹீட்டை மூடாமல் அவிய விட போகிறோம். ஆனால் இடக்கிட வந்து கிளறி விடுங்க, எல்லாருக்கும் அடி பிடிக்கும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. நார்மலி திக்காக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்குது. பட் உங்களுக்கு திக்காக விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். ஸோ இப்போ 7 நிமிஷம் இதை நாங்கள் நல்லா வதங்க விடுவோம். ஸோ இப்போ 2 நிமிஷம் தான் நான் இருக்குது. இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு 5 நிமிஷம் இதை இப்படியே சிம்மர் பண்ண விடுவோம். ஸோ டோட்டலி வந்து 5 நிமிஷம் ஆயிருக்கு. மிக்ஸ் பண்ணி விடுங்க இடக்கிட. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விட போகிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலி வந்து நான் 7 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இது செய்து முடிஞ்சுது. இப்போ நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். இதுதான் இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்து முடிஞ்சுது. பன்னீர் பட்டர் மசாலா செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னீர் பட்டர் மசாலாலாம் செய்துட்டேன். இப்போ உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்ட வந்திருக்கிறேன். ஸோ இந்த இருக்குது. நீங்கள் இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரொட்டி, ஐ லவ் இட் வித் நான், சப்பாத்தி அல்ல நெய் ரைஸ் அதோட சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி ரொட்டி இருக்குதுன்ட்டு ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குண்டு. பியூட்டிஃபுல்லான வெதராக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது வெதர். ஸோ
ஒரு சின்ன பீஸ் பன்னீர் எடுத்துக்கேன். ஸோ சூப்பராக வந்திருக்கு. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. உரைப்பு உப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஃப்ரான்ஸில் இருந்து 2-3 ரிக்வெஸ்ட் உங்கள்கிட்ட இருந்து சேம் பர்சன்டேஜ் வந்தது. சாரி, அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த பேர் நான் மறந்துட்டேன். இந்த ரெசிபி வந்து என் ஃப்ரெண்ட் ஹீஸ் பெங்காலி, அவர்கிட்ட என்ன இது நான் பழகினான். பிரியான் பாஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த கிரெடிட் எல்லாமே உங்களுக்கு தான் போகணும். ஸோ எனக்கு வந்து எந்த தமிழ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எந்த சிங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையுமே எனக்கு ஷேர் பண்ணக்கூடிய இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு பிரியான் பாஸ் இந்த ரெசிபிக்கு ஒன்ஸ் அகேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமெண்ட் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் லைக் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.